ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் ஆட்டுக்கால சூப்பு, பாயா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. புதுசாக வித்தியாசமாக புளிக்குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஊரோட ஸ்பெஷலுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 பட்டை 2 கிராம்பு வெடிக்க விட்டு வெந்தயம் சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுருங்க. கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்கால் 150 சின்ன வெங்காயம் 2 தக்காளி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 செம்பு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 5 விசில் வெட்டுக்குங்க. இப்போ இது கூட உப்பு சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா 5 விசில் விட வேண்டியது 10 விசில் ஆயிரும். கால் சீக்கிரமே வேகாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா கால் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது கூட நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை முச்சையும் சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு காய் வேகிறதுக்கு ஒரு விசில் விட்டுறலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த குழம்பு ரொம்பவே ரெடி ஆயிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சதா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.